வீரா சீரியல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா மாறனை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே வள்ளி வராங்க. ஏன் வீரா இப்படியே அழுதுகிட்டே இருந்தன்னா என்னத்துக்கு ஆவறது? நீ தைரியமாக மன உறுதியோடு இருந்தாதான் மாறனை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னோடனே, நான் மாறனை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவன் என்கிட்ட அவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிட்டான். நான் தான் அவனை புரிஞ்சிக்கவே இல்லை. அவனை பற்றி எனக்கு இப்போ தெரியாமல் போயிடுச்சு. அவன் எவ்வளோ அழகாக லவ் ப்ரப்போஸ் பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவ்வளோ ஜாலியாக இருக்க வேண்டிய மொமெண்ட்டை வந்து நான் வந்து வீணாக ஆக்கிட்டேன். நான் அவன் பேசுகிறது எதையுமே புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னோடனே, நீ இப்போ மாறனை புரிஞ்சுக்கிட்டல வீரா, அது போதும். நீ தைரியமாக இரு. அவன் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் ஒட்டுமொத்த குடும்பமும் லாயர் வீட்டுக்கு வருவார் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா லாயர் இன்னும் வீட்டுக்கு வரல? 9 மணிக்கு வருவாருன்னா மணி 9:30 ஆயிடுச்சு, இன்னும் காணுமேன்னு ராமச்சந்திரன் கேட்க, இல்லை வந்துருவார், நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் கார்த்தியை கூப்பிட்டுட்டு நான் நேரில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் நான் வேறு லாயருக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணுறாங்க. யாருமே வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா வீரா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, அந்த வீரா வந்து பார்க்கலாம் அப்படின்னா லாயர் வந்து வீட்டுக்கே வராரு. இதோ வந்துட்டார். என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு வீரா கேட்க, நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நான் இந்த கேஸை வாதாடுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதனால தான் இப்போ சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வீரா கேட்டோன்னே, இல்லைம்மா நீங்கள் போலீஸுகிட்ட வந்து உங்களுக்கு ஒரு தகராறு ஆணுச்சுல்ல, அதில் வந்து மீடியா எல்லா இடத்துக்கும் போனதுனால போலீஸ் அதிகாரிங்க எல்லாருமே மாறன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லாயர், நாங்களும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி எப்போவுமே எதிர்மாறாக தான் இருப்போம். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து லாயர் சங்கத்தில் வந்து யாரும் மாறன் கேஸை எடுத்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த வக்கீலை கூப்பிட்டாலும் யாருமே மாறன் கேஸுக்கு ஆஜராக மாட்டாங்க. எல்லாரும் கமிட்டியில் முடிவு எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வீரா வந்து இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ராமச்சந்திரன் வீராட்ட கோர்ட்டில் பேசி நம்ம டைம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறனுக்கு வீரா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே மாறனுக்கு போலீஸ் அதிகாரி வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத மாறன் வந்து சாப்பிடாம இருக்காரு. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஏட்டு கேட்டோன்னே, இதில் என் மேலே லவ் நிறைய வச்சுருக்காரு உங்கள் போலீஸ், அதனால் ஏதாவது பாசத்தில் நெய்கர்னு கலந்து வச்சுட்டாருனா அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டலாக சொல்லிகிட்டு இருக்கும்போது வீராவும் கார்த்தியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. இந்த சாப்பாடு வந்துருச்சு, நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னுட்டு, திறந்து விடுங்க சார், நான் விசாரணை கைதி தானே அப்படின்னு சொல்லி திறக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறன் வெளியில் வந்து சாப்பிட்றாரு. என்ன வீரா ஃபீல் பண்ணுறியா? சாப்பாட்டில் உப்பும் இல்லை உரப்பும் இல்லை, யார் சமைச்சது அப்படின்னோன்னே, அவங்க அத்தை தான் ஒன்னொன்னே அழுதுகிட்டே சமைச்சதா, அதான் இப்படி இருக்குது, சாப்பாடு உப்பு உரப்பு இல்லைனா எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, சரி முதல்ல நீ சாப்பாடை கொடு, தான் நல்லா இல்லைன்னு சொல்கிறல, சாப்பிட வேணாம், கோச்சிக்காத வீரா, நான் நல்லா தான் இருக்குது, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மாறன் சாப்பிட்றாரு. அப்போ விக்கல் வருது, நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு வீரா வந்து வெளில போகிறாங்க. கார்த்தி சாப்பாடெல்லாம் வந்து மாறனுக்கு அதுக்கப்புறம் பரிமாறுறாரு. அப்போ கார்த்தி கிட்ட மாறன் வந்து வீராவை பத்திரமா பார்த்துக்க, ஒரு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கியேன், நல்லது அப்படின்னு நினச்சா அதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அவள் தைரியமே அவளுக்கு வந்து ஆபத்தாக போய் முடிஞ்சிடக்கூடாது. அவளை தனியாக மட்டும் எங்கேயுமே விட்டுறாத, நீ கொஞ்சம் பார்த்துக்க, துணையாக இரு அப்படின்னோன்னே, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு கார்த்தி சொன்னோன்னே தண்ணி கொண்டு வந்து வீரா கொடுத்தோன்னே விக்கலே நின்று போச்சு. இப்போ தான் தண்ணி கொண்டு வரியான்னு மாறன் கேட்க, என்ன வக்கீல் யாரும் எனக்காக ஆஜராக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னோன்னே, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, இல்லை எனக்கு தெரியாமல் இருக்குமா, இதான் இங்கே எல்லோரும் பேசிக்கிட்டாங்க, அதை வச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு மாறன் அனுப்பி வச்சிடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் கோர்ட்டில் ஹியரிங்னு கிளம்பி வந்திருக்காங்க. என்னம்மா யாருமே இது வரைக்கும் வக்கீலே கிடைக்கல, என்ன செய்கிறது, நான் வேணா அந்த வக்கீலுக்கே திரும்ப கூப்பிடவா அப்படின்னோன்னே, வீரா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன தான் பண்ணுறது, 2 நாள் பேசாமல் டைம் வாங்கலான்னொன்னே, கண்மணி வந்து கண்டிப்பாக வக்கீலே இல்லாமல் வாதாடுறது கஷ்டம்தான், மாறனுக்கு வந்து தண்டனை தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மனசில். ராமச்சந்திரன் இங்கே இல்லைன்னா என்ன, வேறு ஸ்டேட்டில் நம்மளால் ரெடி பண்ணி கொண்டு வர முடியும் ஆளை, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னோடனே, அதெல்லாம் என் சொத்தை வித்தாவது இப்போ மாறனை வந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு வள்ளி வந்து சொல்கிறாங்க. அப்போ வீரா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இதை மாறனை வந்து வெளியில் கொண்டு வரலாம், ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து வெளில போகிறாங்க.